බොහොම කෙටියෙන් කතා කරලා අවසන් කරන්න. 33 යටතේ මට තව එකක් කියන්න කැමති. මට පස්සේ අවස්ථාව දෙන්න විපස්සනායකයෙක් මේ කාමරේ මට පාර දුන්නා. හැබැයි මම මේක පොඩි ළමයි වගේ මේක කම්ප්ලේන්ට් කරන්න යන්නේ නැහැ. හැබැයි මම ડોක්ටර් කෙනෙක්. මං ගැවුත් මට CPR කරන්න වෙනවා. பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கும் அருள்வாய் என்பதாக ஒரு அழகான ஒரு பாடல் வரி மகாகவி பாரதியார் அவர்களால் பாடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பாடல் வரியானது இப்பொழுது சால பொருத்தமாக காணப்படுகின்றது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதா அவர்களுக்கும். ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்றத்துடைய 2வது நாள் அமர்வின் பொழுது 10வது பாராளுமன்றத்தில் 2வது நாள் அமர்வின் பொழுது அவரை சுஜீவ சஞ்சித் பெரேரா என்ற அந்த எம்பி கேகாலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தாக்கி இருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் பாராளுமன்றம் கூடியிருந்தது. எனவே வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதா அவர்களுக்கு உரையாற்றுவதற்கு 30 செகண்ட்கள் நேரம் வழங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த பாடல் வரி கேட்டாற்போல் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னார் அப்படின்றத இந்த காணொலியில் நீங்க பாருங்க. அதுக்கு பிறகு அதுக்கான விளக்கத்தை நான் தருகின்றேன். Honorable Arjuna Mantritumaa කරු කතානායකතුමා thank you. මම represent කරන්නේ උතුර කලින් ආණ්ඩුවල් වල අනිවාර්යයෙන්ම අපි දැක්කා ජාතිවාදීම හොඳටම තිබ්බා. අපිව වෙන් කරලා අපිව දමල හැටියට අපිව මේ පාලනය කරා. හැබැයි මේ ආණ්ඩුවේ අද වෙනකන් කිසි දෙයක් එම කරලා නැහැ. මම උත්තර රිප්‍රසන්ට් කරන නිසා මම ඒක කියන්න කැමැති. මට දැන් මේ වෙලාවට අපේ දමල ජනතාවට ඇත්තටම ගොඩක් දැන් මේක නිකන් ගත්තොත් NPP කින් 3 දෙනෙක් ඒගොල්ලෝ තෝරලා තියෙනවා. අපේ පරණ බොරු කරන අමතිලාව අයින් කරලා ඒ අපේව දැන් ස්වාධීනම අපි ආවා. ඒකට හේතුව අපිට කවදාවත් මේ ආණ්ඩුවෙන් කිසි දෙයක් එහෙම එකක් එන්නේ නැහැ කියලා හිතාගෙන තමයි අපේ මිනිස්සු අපේ ජනතාව ඡන්ද දීලා තියෙන්නේ. හැබැයි පාර්ලිමේන්තුව ඇතුලේ තමයි මේගොල්ලෝ ජාතිවාදීම කරන්නේ. මට මට එකක් කියන්න දෙන්න ඕනේ. ඊයේ මම දැන් මේ විපස්සනායකගේ කතා කරන්න දෙන්න. ඒකේ පොයින්ට් එක මොකක්ද කියලා අහන්න. ඔබතුමා 33ද කිව්වේ? 33 යටතේ ස්ථාවර නියෝග 33 යටතේ කතා කරන්නේ. ඔව්. බොහොම කෙටියෙන් කතා කරලා අවසන් කරන්න. 33 යටතේ මට තව එකක් කියන්න කැමති. මට පස්සේ අවස්ථාව දෙන්න විපස්සනායකයෙක් මේ කාමරේ මට පාර දුන්නා. හැබැයි මම මේක පොඩි ළමයි වගේ මේක කම්ප්ලේන්ට් කරන්න යන්නේ නැහැ. හැබැයි මම ડોක්ටර් කෙනෙක්. මං ගැවුත් මට CPR කරන්න වෙනවා. ඒ නිසා මං ගැවුවේ නැහැ. thank you. எனவே வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதா சொன்ன விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்களா, இந்த பாராளுமன்றம் தான் இனவாதத்தை தூண்டுகின்றது. எனவே நான் பேசுவதற்கு நேரம் கேட்பதற்காக தான் சென்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் என்னை அந்த நபர் தாக்கிவிட்டார். என்னுடைய தந்தையினுடைய வயதாகத்தான் அவருக்கு காணப்படுகிறது. எனவே அவரை நான் எதிர்த்து தாக்குறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அப்படி தாக்குனா அது என்னுடைய வைத்திய தொழிலுக்கு மிகவும் அநாகரியம். நான் ஒரு வைத்தியம் பார்ப்பவன். எனவே இப்படியான முதியவர்களை என்னால் எப்படி தாக்க முடியும் என்பது அடித்த மாதிரி சில விஷயங்களை அப்படியே நாக்க புடுங்கிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காரு. உண்மையாகவே ஒரு பெருந்தன்மையோடு அவர் முதல் முறையாக செயல்பட்டது என்னுடைய பார்வையில் நான் சொல்றேன். வைத்தியர் அர்ச்சுனா ஒரு பெருந்தன்மையோடு வயது கேட்டாற்போல் பதவி கேட்டாற்போல் நடந்து கொண்ட ஒரு விதமாக இந்த விஷயத்தை தான் பார்க்கலாம். எனவே தான் பாருங்க, திரும்பவும் நான் சொல்றேன், பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கும் அருள்வாய். எனவே அவர் ஒரு பகைவனாக பார்க்காமல் அவரை அரவணைத்துக் கொண்டு அவரை அதாவது சொல்லுவாங்கல்ல, அதாவது திருவள்ளுவருடைய இன்னொரு அழகான குறள் காணப்படுகிறது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்துவிடல். எங்களுக்கு யாராவது ஒருத்தர் துன்பம் செய்வாராக இருந்தால் அவருக்கு நாங்கள் நன்மையே செய்து அதன் மூலமாக அவருக்கு நாங்கள் ஒரு பாடத்தை புகட்டுவோம் என்பதாக மிக அழகாக திருவள்ளுவரும் சொல்லியிருக்கின்றார். எனவே பார்த்தீங்கன்னா வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதா மிகச்சிறந்த ஒரு வழியில் அவருக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பாராளுமன்றத்தினுடைய முடியும் வேளையில் மிக முக்கியமான தரமான ஒரு சம்பவம் இலங்கையில் நடைபெற போகின்றது. பார் லைசன்ஸ்களை பெற்றுக்கொண்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்பதாக கடந்த பல காலங்களாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தது. அந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் ராசமாணிக்கம் அவர்கள் கேள்வி கேட்டிருந்தாரு. அந்த பார் லைசன்ஸ்களை பெற்றிருந்தவங்க யார், அவங்களுடைய தகவல்களை வெளியிடுங்க என்பதாக. எனவே அரசாங்க தரப்பிலிருந்து மிக தரமான காத்திரமான ஒரு பதில் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று மாலை அது குறித்தான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட போகின்றது. எனவே இதுதான் இன்றைய தினம் இலங்கையில மிகப்பெரிய ஒரு ஹாட் டாபிக்காக மாறியிருக்கின்றது. அந்த விஷயத்தோடும் இன்றைய தினம் மதியம் இல்லைனா மாலை வேளையில் ஒரு காணொலி உங்களோடு தருகின்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ගරු නලින්ද ජයසිංහ මන්ත්‍රීතුමා. ගරු කතානායකතුමනි, ගරු රාසමාණික්ක මන්ත්‍රීතුමා බාර් පර්මිට් සම්බන්ධ ප්‍රශ්නයක් මතු කළා. අද හවසට මේ පාර්ලිමේන්තුවට ඒ බාර් පර්මිට් සම්බන්ධ ලයිස්තු ඉදිරිපත් කරනවා. ඒ සම්බන්ධයෙන් පරීක්ෂණ ආරම්භ වෙලා තිබෙනවා.